விஷயம் ஜஸ்ட் என்ஜாய். என்ன விஷயம் பண்ணாலும் என்ஜாய் பண்ணுங்க. அவ்வளோதான் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன், என்ஜாய். ஸ்டடீஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, என்ஜாய் பண்ணுங்க. ஸோ என்னோட லைஃப் எப்படின்னா, என்னோட லைஃப் ஃபுல்லாகவே டிசிப்ளின் ஹார்ட் ஒர்க் மட்டும் தான் என்னோட லைஃப். மற்றபடி பெருசாக என்னோட லைஃப் ஃபுல் டிசிப்ளின் ஹார்ட் ஒர்க் மட்டும்தான். ஸோ என்னோட பேரண்ட்ஸ் சப்போர்ட் ரொம்ப. ஸோ எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க 2 பேர் சப்போர்ட் எனக்கு ரொம்ப அதிகம். ஸோ சின்ன வயசுலேருந்து மதுரை டு சென்னை ஷிஃப்ட் ஆனதெல்லாம் சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ ஷிஃப்ட் ஆகி என்னை இங்கே கொண்டு வந்து சென்னையில் என்னையும் என் பிரதரையும் கொண்டு வந்து விளையாட வச்சு அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ 2 பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ என்னோட கிரிக்கெட் ஜேர்னி வந்து 11 இயர்ஸாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸில் தான் நான் என்னோட ஸ்டேட் விளையாட ஆரம்பிச்சேன் அண்டர் 15. ஸோ அண்டர் 15ல் கேப்டன் நான். ஸோ அதுக்கப்புறம் அண்டர் 18 செகண்ட் விளையாடும் போது தான் அண்டர் 18 இந்தியா வேர்ல்ட் கப் விளையாண்டேன். ஸோ இந்த டிசம்பர் 15 ஏஷியா கப் விளையாண்டேன். ஸோ அண்டர் 18 ஏஷியா கப் வேர்ல்ட் கப் விளையாண்டு அப்புறம் ஜான்வரி பிப்ரவரி WPL விளையாண்டேன். ஸோ இது எல்லாமே ஹார்ட் ஒர்க் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்ல விஷயம் ஃபஸ்ட்டு டிசிப்ளின். எல்லாமே சொல்கிறது டிசிப்ளின், அதுக்கப்புறம் தான் ஹார்ட் ஒர்க் வரும். ஃபஸ்ட்டு டிசிப்ளினாக இருக்கணும், எல்லா விஷயத்துலையும் சரி டிசிப்ளினாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு தான் ஹார்ட் ஒர்க் வரும். ஸோ என்ன கேம்ஸ் விளாண்டாலும் என்ஜாய் பண்ணுங்கள், அது மட்டும் தான் சொல்லுவேன். பேரண்ட்ஸ் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கணும், கண்டிப்பாக. அப்புறம் ஃபிட்னஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஃபிட்னஸ், டயட், ஃபுட். யார் ஸ்போர்ட்ஸ் விளாட்றீங்கன்னு யார் விளாட்றான்னு தெரியல, பட் விளாட்றவங்களுக்கு டயட்டுன்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஃபிட்னஸ் லெவல் கண்டிப்பாக இருக்கணும் எந்த ஸ்போர்ட்ஸ் விளாண்டாலுமே சரி. ஸோ பேரண்ட்ஸாக நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்க்கு, நல்லா விளையாடுற பசங்களுக்கு. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much, ma'am, for sharing your experience and a fantabulous, marvelous experience with us. Now, I request our Chief Guest Mother to speak a few words about parenting an eminent child like her. Welcome, ma'am. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே இருக்கிற இந்த மொமெண்ட் மட்டும் எடுத்துக்கிறாதீங்க, ஏன்னா இதுக்கு பின்னாடி ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய இருக்குது. அழுக, கண்ணீர், வேதனை நிறைய இருக்குது. இதை மட்டும் பசங்க அதை எடுத்துக்கிறாங்க, இவங்களெல்லாம் நம்ம போய் சீஃப் கெஸ்ட்டாக உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் இருக்க 99% அவ்வளோ கஷ்டம். சொல்லலாம் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க பேசலாம் அப்படின்லாம் இல்லை, கஷ்டப்பட்டால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இங்கே அதுக்கு பேரண்ட்ஸ் நீங்கள் ரொம்ப, நான் பசங்களுக்கு என்ன சொன்னால், பசங்களோட கடமை, நம்மளோட கடமை அவங்கள கொண்டு வரணும். அதுக்கு நீங்கள் ரொம்ப அவங்க கூட இருக்கணும். ஏன்னா நம்மளை தவிர அவங்கள யாருமே அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறவே மாட்டாங்க. ஸ்கூலாக இருந்தாலும் சரி, ஸ்கூலில் டீச்சர்ஸ் பார்த்துக்குருவாங்க, அது ஓகே. ஸ்போர்ட்ஸுன்னு போனால் உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை. நாங்கள் இப்படி இந்த கிரவுண்டில் தான் இருப்போம். எங்களோட லைஃபே இந்த 5 இயர்ஸாக, ஒரு 9 இயர்ஸாக என் பையன் விளையாடுறான். அவங்க எங்கள் சார் அவங்களோட இருந்தாங்க. எங்கள் பொண்ணு ஆடுறதுலேருந்து கூட இருக்கேன். ஒரு 5 இயர்ஸாக நாங்கள் இந்த கிரவுண்டில் தான் இருப்போம். எங்களோட ஃபுல்லாகவே இதுதான் எங்களோட வெக்கேஷன், டூரு, எங்கே போனாலுமே இதுதான் எங்களோட, எப்படி சொல்கிறது, இதுதான் எங்களோட மீட்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். அதனால் ஃபுல்லாக நாங்கள் அந்த ஸ்போர்ட்ஸை ரொம்ப அவ்வளோ லவ் பண்ணி அவங்க விளையாண்டாங்க. அதனால் பேரண்ட்ஸ் நல்லா ஃப்ரீயாக விடுங்க, அடுத்தவங்களை கம்பேர் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அவங்களுக்கு உண்டானது கண்டிப்பாக அவங்க பண்ணுவாங்க. அவனை மாதிரி வரணும், இவனை மாதிரி வரணும், அவங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருக்கும், அதோட விட்டுருங்க. கூட மட்டும் இருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக எதனாலும் அச்சீவ் பண்ணுவாங்க. ஸ்போர்ட்ஸ் பொறுத்தளவுக்கு நாங்கள் தான் அவங்களுக்கு எக்ஸாம்பிள். ஏன்னா அவங்கள அங்கேருந்து 5 இயர்ஸாக நாங்கள் கூட்டிகிட்டு வந்து, எங்களுக்கு இதில் எங்களுக்கு நேட்டிவ் பிளேஸ் மதுரை தான், அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து இவங்களுக்காக தான். ஏன்னா பசங்க மேலே வச்ச நம்பிக்கைக்கு மட்டும்தான் நாங்கள் இருக்கோம். எங்கள் நம்பிக்கையை அவங்க காப்பாற்றினாங்க. பேரண்ட்ஸுக்கும் அதான் சொல்கிறேன், பசங்களை மட்டும் நம்புங்க, கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. இப்படி கொண்டு வந்து ஒரு இடத்துல கண்டிப்பாக நம்மளை நிப்பாட்டுவாங்க. பார்த்துருக்கீங்க நீங்கள். இந்த ப்ரோக்ராம், இந்த ஒரு பர்சன் தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோ பட்ட கஷ்டங்கள் கேட்கலாம். நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க சொல்லுவீங்க, அப்படிலாம் கிடையாது. ஏன்னா ரொம்ப உயிர் போகிற விஷயத்தில் அந்த தருணத்தில் கூட அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ பெரிய ஹெல்த் இஷ்யூ வந்துச்சு. ஓப்பன் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, ஹார்ட் ஓப்பன் சர்ஜரி. அந்த இடத்துல கூட அவள் போய் ஸ்டேட்டில் 100 அடித்து அவள் தான் மற்றவங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்திருக்கா. அதனால் பசங்க தைரியமாக விளையாடுங்க, அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு உண்மையாக இருங்க, பேரண்ட்டும் பசங்களை பார்த்துக்கோங்க. ரொம்ப நன்றி.